மக்களவை தேர்தலை ஒட்டி வருமான வரித்துறை மூலம் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் ரூபாய் 74.52 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விவரங்கள். வணக்கம். 74.526 கோடி ரூபாய் வருமான வரித்துறை மூலம் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் 6.32 கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் நேற்று வரை 4.36 கோடி வாக்காளர்கள், அதாவது 70% வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். அதே போன்று சி-விஜில் செயலி மூலம் இதுவரை 605 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். செலவின பார்வையாளரின் புகார் தொடர்பாக தங்களுக்கு எதுவும் தற்போது வரை தகவல் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ள அவர், செய்தித்தாளில் வந்த செய்தியின் அடிப்படையில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கக்கூடிய நிலையில் வருமான வரித்துறை சோதனை மூலம் பறக்கும் படையினர் தற்போது வரை 74.526 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.